முனிசிபாலிட்டிலேருந்து பிளம்பர் ஒருத்தர் கால் பண்ணியிருந்தார். கால் பண்ணி ஒரு 3 சர்வீஸ் பண்ணணும்னா வந்து போட்டு தர முடியுமான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சரி நானும் ஃபஸ்ட்டு சரின்னு சொல்லிட்டேன். ஆனால் வந்து 3மே ஒரே நாளில் போட்டு தாங்கன்னு சொல்லிட்டாங்க. அதுவும் 3 ஃபேஸில். சரின்னு சொன்னதுனால சரி வழி இல்லாமல் நானும் போயிட்டாங்க. போய் பார்க்கும்போது அவங்க ஆட்டோலேயே எல்லாமே நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு சாதனங்கள் எல்லாமே எடுத்துகிட்டு ஆட்டோலேயே ஏற்றிட்டாங்க. ஆனால் வந்து மெயின் ஸ்ட்ரீட் 3 இருக்கும், மீட்டர் போர்டு 4 தான் இருக்கும். அதில் 1 2 மறந்து வச்சுட்டு வந்துட்டோம். இப்படி அப்பப்போ சின்ன சின்ன தப்புகள் நடந்துகிட்டே தாங்க இருந்துச்சு. அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோலேயே கூட்டிகிட்டு போனாங்க. சைட்டுக்கு போச்சு மணி 11 மணி ஆகிட்டு. போன உடனே வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரம்பித்த உடனே அவங்க சொல்லிட்டாங்க பெரிய அளவு நீட்னஸ் எதுவுமே பார்க்காம சீக்கிரம் முடிச்சு வந்தால் மட்டும் போதும் அப்படின்ட்டாங்கனால அவங்க சொன்ன மாதிரி ஏனா தானே நம்ம பண்ண முடியாது. நமக்கு குறைஞ்ச டைமில் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அவ்வளோதுக்கு பெஸ்ட்டாகவே பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதேமாதிரி 3 சர்வீஸுமே நல்லா சூப்பராகவே பண்ணி கொடுத்துருந்தோம். ஒரு சர்வீஸ் மட்டும்தாங்க ரொம்பவே லெங்க்த்தான சர்வீஸ். மீதி எல்லாமே 2 சர்வீஸுமே 10 மீட்டர் உள்ளே வர சர்வீஸ் தாங்க. மீதி ஒரு சர்வீஸ் மட்டும் 25 மீட்டர் கிட்ட தூரம் இருந்துச்சு. அது மட்டும் கொஞ்சம் டைம் எடுத்துச்சுங்க. மற்றபடி 3 ஈஸியாகவே முடிச்சிட்டோங்க. கூட வந்து 2 பிளம்பர் வந்திருந்தாங்க. அந்த 2 பிளம்பர் 2 மோட்டர் மாட்டைக்கு வேலையை ஆரம்பிச்சிருந்தாங்க. நம்ம போனது வந்து 3 சர்வீஸுக்கு 2 பேர் போயிருந்தோம். இந்த 2 பேருக்கு என்ன அமௌண்ட் வாங்கலாம்னு தெரிஞ்சிருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க.